ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இந்த காணொளி வழியாக உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த முதல் நாளிலும் கூட உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. சங்கீதம் 4:3 வாசித்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இது தாவீது தன்னுடைய நெருக்கமான ரொம்ப இடுக்கமான பாதையில், துன்பத்தின் பாதையில் கடந்து போகும்போது தன் வாழ்வை குறித்தும் தேவன் மேல் உள்ள பக்தியை குறித்தும் தேவன் தன்னை தெரிந்து கொண்டார் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலும் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார், ஒரு பாடலை எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடலாக தான் இந்த சங்கீதம் 4 அமைந்திருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பக்தியின் வாழ்க்கையில் போகும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களால் வாழும்போது துன்பத்தின் பாதையில் நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது நாம் தாவீதை போலவே அவரை சார்ந்து கொள்ள நம்மை விட்டு கொடுப்போம், சார்ந்து கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கும் நம்முடைய வாழ்விற்கும் பதில் கொடுத்து நம்ம வழி நடத்துவாராக. இந்த நாளில் இந்த பக்தி என்று சொல்லும்போது இந்த பக்திக்குரிய அநேக காரியங்களை வெளிப்படையாய் பெற்றவர்கள் ஒரு 4 மனிதர்களை குறித்தும், அது அவருடைய வாழ்க்கையில் பக்தி போல காணப்பட்டாலும் அது உண்மையான பக்தி அல்ல, அது வெளிவேஷம் என்பதை தான் குறித்தும் இந்த நாளில் நாம் நினைச்சிப்போம். இந்த காணொளி வழியாய் நாம் படிக்க போகிற பாடங்களை வழியாய் நாம் சிந்திக்க போகிற 4 மனிதர்களுடைய வாழ்க்கையின் வழியாய் நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு அருள் புரிவாராக. முதலாவது கமாலியேல். இந்த கமாலியேல் என்பவர் பழைய ஏற்பாடில் ஒரு கமாலியேல் இருக்கிறாரு. என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், 10ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில், 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுறதை பார்க்குறோம். மனாசே கோத்திரத்தில் பிறந்த ஒரு கமாலியேலை குறித்து அங்கே பார்க்கலாம். அந்த கமாலியேல் கோத்திரத்தின் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஒரு சேனாதிபதியாய் அவர்களை வழிநடத்தி சென்றிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவராய் மனாசே கோத்திரத்தில் இருந்தவர் தான் கமாலியேல். ஒருவேளை இந்த புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை நாம் பார்க்க போகிற இந்த கமாலியேல், இவரை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். இந்த கமாலியேல், இவருக்கு இந்த பெயர் வைத்திருப்பதற்கு காரணமே ஒருவேளை இவரும் மனாசே கோத்திரத்தில் பிறந்தவராய் இருக்கலாம். ஏன்னா யூதருடைய கலாச்சாரத்தின்படி அப்படி தான் பெயர் வைப்பாங்க. தங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியத்தின்படி அங்கே இருக்கிற சிறந்த தலைவருடைய பெயர்களை வைப்பதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பெயரை தான் இங்கே இருக்கிற கமாலியேலுக்கு வைத்திருக்கிறார். இந்த பெயரை பெற்றுக்கொண்டதுக்கு ஏற்ற வண்ணமாகவே இவருடைய வாழ்க்கையும் காணப்பட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த கமாலியேல் எப்படி ஒரு தலைவராக இருந்தாரோ அதே போல் இவர் சகல ஜனங்களினாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராய், நியாய சாஸ்திரியாய், ஆச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பரிசேய முறைமையின்படி வாழ்ந்த ஒரு மனிதராய் இவர் இங்கே புதிய ஏற்பாடில் காணப்படுகிறார். இவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் இவரை குறித்து எழுதி வைத்திருப்பதற்கு காரணம், இவர் ஒரு இடத்துல எடுத்த ஒரு ஸ்டாண்டு தாங்க, ஒரு நிலைப்பாடு தான். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்களை அங்கிருந்த ஆலோசனை சங்கம், பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரெல்லாம் கூடி, பரிசேயர்களும் கூடி இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து சொல்லி அநேக அற்புத அடையாளங்களை சொல்லி அந்த மனிதனுடைய இரத்தப்பழிக்கு நம்ம என்ன செய்கிறாரு, குற்றவாளியாக மாற்றுறாங்க, நம்ம மேலே அந்த இரத்தப்பழியை சுமத்துறாங்கன்னு சொல்லி அந்த நாமத்தை குறித்தோ அவருடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்கள் செய்யவோ கூடாது என்று அவர்களை கண்டிக்கவும் கொலை செய்யவும் கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அப்போது அவர்கள் மத்தியில் இந்த கமாலியேல் எழுந்து அப்போஸ்தலர்களை வெளியே அனுப்பிச்சி வச்சு அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் இஸ்ரவேலர்களே, யூதர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெயுதாசன் ஒருத்தர் எழும்பினா அவன் எழும்பி அநேக மக்களை தம் பக்கமாக என்ன செஞ்சான், இழுத்து கொண்டு தன்னை பெரியவனை காட்டிக்கிட்டான். ஆனால் அவன் சீக்கிரத்தில் அழிஞ்சு போனான், அவனை பின்பற்றின மக்களும் அழிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மனுஷனும் எழும்பினா கலிலேயனாக யூதாஸ், அவனும் எழும்பி என்ன செஞ்சான், ஒரு கூட்ட ஜனத்தை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். அவன் அழிந்த போது அவனை பின்பற்றினவர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதே போல் இந்த இயேசுவை பின்பற்ற இவங்களும் குறிப்பிட்ட காலத்தில் அவர்களே என்ன செஞ்சிருவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அழிஞ்சு போயிட்டார், இவரும் என்ன செஞ்சிருவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா இது தேவனால் உண்டாக இருக்குன்னா இது நீங்களும் நானும் தடுக்க முடியாது, இது வளர்ந்துட்டு தான் இருக்கும். இது அமைதியாக விடுங்க, இது கடவுளால் உண்டானதா அல்லது இது மனுஷரால் உண்டானதான்றதை நம்ம என்ன செய்யும், ஆராய்ஞ்சிக்கலாம் அப்படின்னு கூடிய ஒரு நிலைப்பாடைத்தான் இந்த கமாலியேல் எடுக்கிறார்.
ஆரம்பத்தில் படிக்கும்போது இவரை பார்த்து ரொம்ப நல்ல மனிதரை போல அல்லது தேவன் பக்கமாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பக்கமாக சாதகமாக பேசுவது போல் அவன் தோன்றலாம். ஆனால் இவர் எடுத்த நிலைப்பாடை வைத்தே சொல்லிடலாம், இவர் ஞானத்தை பயன்படுத்தினார், சாஸ்திரங்களை அறிந்திருந்த ஒரு ஞானியாய் வெளிப்பட்டார். ஆனால் தேவனுடைய ஆவியினால இருதயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிப்பாடை இவர் பெற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய நிலைப்பாடு உலக ஞானத்திற்கு தகுந்த உகந்த வெளிப்பாடாக இருந்தது, நிலைப்பாடாக இருந்தது மட்டுமே தவிர இவருக்கு தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்ட வெளிப்பாடை இவர் பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொண்டிருப்பார்னா இவர் சொல்லியிருப்பாரு, அப்பா இயேசு கிறிஸ்து என்கிறவர் தேவனுடைய குமாரன், அவருடைய நாமம் இந்த உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அற்புத அடையாளம் மூலமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறாங்க. நம்ம பார்க்குற காரியங்களை வச்சு நம்ம ஆராயிறோமே. அதனால் என்ன செய்யலாம், இவர்களை தண்டிக்கவோ இவர்களை கண்டிக்கவோ இவர்களை பயமுறுத்தவோ வேண்டாம், இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஆலோசனையை அடியோடு விட்டுட்டு நாமும் என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், இவர்களோடு கூட இணங்கி அவர்கள் மூலமாக சொல்லப்படுகிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பார்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த மனிதனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, இவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த ஞானம் தேவனுடைய ஞானம் தான் நினைக்கலாம். ஆனால் இந்த ஞானம் தேவனுக்கு ஏற்ற ஞானம் இல்லை, இது உலகத்தின் ஞானம். இன்றைக்கி கூட உலகத்தில் நிறைய பேர் சமத்துவத்தை சொல்வதற்கு ஆதாரமாக கிறிஸ்துவத்தில் மற்ற மதங்களில் இருக்கிற நூல்களிலிருந்து அநேக காரியங்களை எடுத்து போதித்து எல்லா மதங்களில் உள்ள நல்போதங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் சொல்லக்கூடிய ஒரு புது வழியை என்ன செய்கிறாங்க இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அநேக பேர் கிறிஸ்தவத்தில் இருந்த நல்ல போதனைகளை எடுத்து சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை நல்ல அறிவாளிகளாக திறமைசாலிகளாக தங்களை ஞானவான்களாக இந்த உலகத்தில் தங்களுக்கு ஞானம் உண்டு என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளினாலே அவர்கள் தேவனுக்கோ தேவனுக்கு உரியவர்களோ தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் உண்டோ அவர்கள் தேவன் மீது பக்தி உடையவர்கள் என்றோ நாம் கூறிவிட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களுக்கும் உலகத்தின் ஞானத்தை உலகத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் எத்தனைத்தான் ஞானம் படைத்தவர்களாய், எத்தனைத்தான் கருத்து பேசுகிறவர்களாய், எத்தனைத்தான் அநேக அறிவை பெற்று அநேகருக்கு முன்பதாக உயர்ந்த இடத்துல மேன்மையான PhD முடித்தவர்களா பட்டங்களை பெற்றவர்களா இருந்தாலும் அவர்கள் தேவனோடு சம்பந்தம் உடையவர்கள் அல்ல. தேவனை குறித்து அறிந்திருப்பது தேவனோடு உறவு இருப்பதற்கு அடையாளம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும், தேவனோடு உறவில் இருப்பவன் தேவனை குறித்து அறியாமல் இருப்பது தவறு. ஆனால் தேவனை குறித்து அறிந்து கொண்டிருப்பதெல்லாம் தேவனை குறித்து அறிவிய மூலையில் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறவர்களெல்லாம் தேவனோடு நான் உறவில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. அது பக்தியின் வெளிப்பாடு, பக்தியின் அடையாளம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் உள்ளவனாக தான் இந்த கமாலியேல் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதர் உலக ஞானத்திற்கு ஒரு அடையாளமாய், தான் கற்று அறிந்திருப்பதிலே தான் ஒரு ஞானியாய் இருப்பதற்கு அடையாளமாய், உலகத்திலே உயர்ந்த மற்றவர்களால் புகழப்படக்கூடிய அல்லது மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு ஞானியாய் பார்க்கலாமே தவிர இவர் தேவனுக்கேற்ற ஞானத்தை பெற்றுக்கொண்ட, தேவனுக்கேற்ற ஆவியை பெற்றுக்கொண்ட, வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட, தேவனோடு உறவு உள்ள, தேவ பக்தி உள்ள ஒரு மனிதராக இவரை பார்ப்பது முற்றிலும் தவறானது. இப்படி பார்க்கும்போது அநேக விபரீதமான பொய்யான பிம்பங்களை பார்த்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. இன்றைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தை போதிப்பதை போல தான் உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர், அவர் ஒரு தூதர் என்று சொல்லி கள்ள உபதேசங்களை, தவறான உபதேசங்களை சொல்வதை நம்ம பார்க்கலாம். அநேக தவறான கொள்கைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு அவைகளை கொண்டு வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசத்தின் வாழ்க்கையில் விதைக்கிறத பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் தாங்களாய் உலகத்தில் சென்று தேவனை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதோ, அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லி அவர்களை விடுதலை ஆக்குவதோ அதையெல்லாம் தைரியமாக செய்ய மாட்டாங்க. அவர்கள் எங்கேயாவது ஒரு திருச்சபை இருக்கும், அந்த திருச்சபையில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நாங்களும் உங்களோடு கூட இணைந்து என்ன செய்ய போகிறோம், ஊழியத்தை செய்ய போகிறோம், நாங்களும் எங்களுக்கு தெரிந்த காரியங்களை ஒரு பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறோன்னு சொல்லி அங்கே இருக்கிற மனிதர்களை, ஆத்துமாக்களை திருடக்கூடியவர்களாக இருப்பாங்க.
நயவஞ்சகமாக நுழையக்கூடிய மனிதர்கள். ஆக இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் ரொம்ப எச்சரிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆக உலக ஞானத்தை அல்லது வேத ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் எல்லாம் தேவ பக்தி அல்ல, தேவ மார்க்கத்தில் இருப்பவர்கள் அல்ல, தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள் அல்ல, தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றவர்கள் அல்ல, தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் அல்ல, தேவனாலே உயர்த்தப்பட்டவர்கள் அல்ல. ஆக நாம் புரிந்து கொண்டு நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். இரண்டாவது ஒரு மனிதரை குறித்து பார்க்கலாம், பிலாத்து. இந்த மனிதரை குறித்து யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறது நேரம் இல்லை, நீங்கள் வாசியுங்க. மற்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ 4 சுவிசேஷத்திலுமே இந்த பிலாத்துவை குறித்து நாம் படிக்காமல் கடந்து போக முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை சொல்கிற எல்லா இடங்களிலும் இந்த பிலாத்துவை குறித்தும் நாம் படிக்கலாம். படிக்கும்போது இந்த பிலாத்து ரொம்ப நல்ல மனிதரைப் போல, இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக பாடுபடுவதைப் போல, முயற்சிகளை செய்வதைப் போல காண்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த மனிதன் ஒரு கொலைபாதகன். வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வேதம் புத்தகத்தில் இந்த பிலாத்து யூதர்களுடைய பண்டிகையில் பலியிடப்படும் போது கலிலேயருடைய புரட்சிக்காரர்களுடைய இரத்தத்தையும் அந்த பலியிலே கலந்திருப்பான், அவர்களை கொலை செய்திருப்பான். ஒரு கொலை பாதகனாய் அங்கு வெளிப்படுத்தப்படுவது வேதத்தில் நாம் பார்க்கலாம். ஆக பிரியமானவர்களே, இந்த கொலை பாதகனாகிய இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது. அவரோடு பேசினான், ஆனால் அவரை அசட்டை செஞ்சான், அவரை கேவலப்படுத்தினான், அவரை எள்ளி நகையாடினான். ஆனால் சத்தியத்தை குறித்து தன் அறிவை பெற்றுக்கொள்வதிலோ தேவனை அறிந்து கொள்வதிலோ அவன் நாட்டமற்றவனாக இருந்தான். அவனுக்கு இருந்த நாட்டம் எல்லாம் ஒன்றுதான், அவன் அந்த பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த பதவிக்கு எதிராக எந்த ஒரு கலகமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இவரை விசாரித்து பார்த்ததில் எந்த குற்றமும் செய்யாதவர் என்பதை அறிந்திருந்தோம், அந்த உண்மையை கண்டுபிடித்திருந்தோம். அவன் அந்த உண்மையின்படி, நேர்மையின்படி, நீதியின்படி நடந்து கொள்ள தவறி போனான். அவன் உண்மையாகவே ஒரு நேர்மையாளனாக இருந்தால், அவன் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற நினைத்திருந்தான், அவன் நேர்மையாக சொல்லியிருக்கணும், இவரிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவர் என்ன செய்ய மாட்டேறான், நான் தண்டிக்கவும் மாட்டேன், நான் கொலை செய்யவும் மாட்டேன், அவர் என்ன செய்ய விடுதலை ஆக்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், நான் தண்டித்து அவர்களை பிரியப்படுத்தி தண்டித்து விடுதலை ஆக்குறேன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்ட் அவனோட நிலைப்பாடில் அப்படி சொல்கிறான். ஆனால் ரெண்டாவது அவன் பார்க்கும்போது அவர்கள் மேலும் மேலும் அந்த இயேசுவை சிலுவையில் அறி என்று கூக்குரல் அதிகப்படவே அவன் என்ன செய்கிறான், சரி உங்கள் விருப்பத்தின்படி ஆகும்னு கையை கழுவி என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்குறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட்லையும் பார்க்கும்போது இந்த பிலாத்துவும் ஒரு நல்ல மனிதரை போல காணப்படலாம். இவரும் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி எவ்வளவோ முயற்சி செய்தாரே, தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் என்பதை போல நம்ம இந்த வேதத்தில் படிக்கும்போது நம்ம பாவனையாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவன் நீதி உள்ளவன் அல்ல, அக்கிரமம் நிறைந்தவன், நீதியற்றவன், உண்மைக்கு தோள் கொடுக்க தவறி போனவன், அவன் நேர்மையற்றவன், அவன் ஒரு கொலைபாதகன். தன்னுடைய பதவிக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும்னா என்ன ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்றாலும் அவன் எடுப்பதற்கு தயாரானவன். ஆகையினால இப்படிப்பட்ட மனிதர்களையும் நாம் கிறிஸ்தவத்தில் பார்க்கலாம், உலகத்தில் பார்க்கலாம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதைப் போல அநேக மக்கள் நமக்கு ஒத்தாசையாக இருப்பதைப் போல நம்மிடத்தில் நெருங்கி வரலாம். உடனே நாம் அவர்களை நம்பிவிடவும் கூடாது, அவர்களை அண்டிக் கொள்ளவும் கூடாது. அவர்களை குறித்து சரியான அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்கிறவர்களை நம்ப கூடாது. நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனும் நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. ஆக முதலாவது மனிதன் கமாலியலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் ஞானம், வேத அறிவு, தேவனை குறித்த அந்த அறிவு உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய வழியில் கொண்டு வரப்படக்கூடிய திசை பட வேண்டிய ஒரு மனிதனாக அல்லது திசை திருப்பப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படவில்லை. அதே போல் பிலாத்துவை பார்க்கும்போது இயேசுவை நேரடியாய் பார்த்திருந்தாலும், அவர் யூதருக்கு ராஜா என்பதை அவன் அறிந்திருந்தாலும், அவரிடத்தில் எந்த குற்றமில்லை என்பதை அறிந்திருந்தாலும், அவருக்காக நிற்பதற்கு, நிலைப்பாடை எடுப்பதற்கு தவறி போனவன். இன்றைக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்காக சில இடத்துல நம்மளால் நிலைப்பாடு எடுக்க முடியலையா, சத்தியத்திற்காக நிற்க முடியலையா, நீதிக்காக நிற்க முடியலையா, நாம் யாருன்றதை சிந்தித்து பார்க்கணும்.
அதே போல் தேவ அறிவு குறித்து தேவனுடைய காரியங்களை குறித்து வேதத்தை அப்படியே புரட்டி படித்து அனைத்து அறிவு நாம் பெற்றிருந்தாலும் தேவ ஆவியின் உணர்வோ வழிநடத்துதலோ வெளிப்பாடோ அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மனிதனாகவோ அப்படிப்பட்ட வெளிப்பாடு அற்ற ஒரு மனிதனாக நான் இருப்போன்னா ரொம்ப ரொம்ப நிர்பந்தமான ஒரு மனுஷங்க. நம்மளாம் பரிதாபத்திற்குரியவர்களாக தான் நாம் இருக்கணும். இப்போ 2 பேருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். முதல் மனிதன் உலக ஞானத்திற்கு அவன் அடையாளமாக இருக்கான். 2வது ஒரு மனுஷன் அவன் உலகத்திற்கு அடையாளமாக, உலகத்தின் பதவி, உலகத்தின் ஆஸ்தி, உலகத்தின் அந்தஸ்து, அவைகளில் இருக்க மோகத்திற்கு அடையாளமானவன் தான் இந்த பிலாத்து. இந்த பிலாத்துன்னு சொன்னால் ஈட்டியை உடையவன். உண்மையாகவே அவனுடைய பெயருக்கு ஏற்றவனும் அநேகரை காயப்படுத்துகிறவனா, அநேகரை கொன்று குவிக்கிற ஒரு மனிதனாய், அநேக இடத்துல தன்னுடைய சுயநலத்திற்காக யாரை வேண்டும் என்றாலும் அவன் அழித்து போடக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த பிலாத்து இருந்தான். ஆக இவன் வாழ்க்கையில் காணப்படுற ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்து நாம் ஏமாற்றம் அடையக்கூடாது. அதே போல் நம்முடைய கிறிஸ்தவத்திலும் நாம் அநேக மக்களை நல்லவர்களைப் போல காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை நல்லவர்கள் என்றோ சாட்சி கொடுத்தோ நாம் நினைச்சக்கூடாது. அவர்களோடு ஐக்கியம் கொள்வர்களாக இருப்பதை விட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து அவர்களை குறித்து நாம் சரியாய் புரிந்து கொள்ள தேவனுடைய ஆவியின் உதவியை பெற்றுக்கொண்டு நாம் யாரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்கன்னா அங்கே யோவான் தம்முடைய வசனத்தில் சொல்லுவார், விசுவாசிகளுக்கு நாங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனோடு ஐக்கியத்தை குறித்து அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ யாரோட ஐக்கியமாக இருக்கணும், யாரோட ஐக்கியமாக இருக்கக்கூடாது என்பதை அந்த பகுதியை சொல்வதும் பார்க்கணும். அநேக பகுதிகளிலும் நாம் வேத வசனங்களினாலே தேவ ஆவியானவர் நமக்கு தேவனோடு எப்படி ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும், எந்த மக்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு எச்சரிப்பையும் ஆலோசனையும் தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக 2 மனிதருடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக இருக்குது. 3வது ஒரு மனிதன் சவுல்னு சொன்னால் சிறுமை அல்லது கிரேக்க மொழியில் பவுல். இது 2மே ஒரே பேர் தான். சில சொல்லுவாங்க அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின போது மனம் திரும்பாதற்கு முன்பதாக சவுலாக இருந்தார், அவர் மனம் திரும்பிய பிற்போது அவர் பவுலாக மாற்றிக்கொண்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் தான், சிறுமை அல்லது சிறியவன். ஆக இந்த சவுல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷனுடைய ஒரு திருச்சபையில் மூப்பனாக இருந்தவனுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு, அவன் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதம் தெரிவித்த ஒரு மனிதனாய் இவனுமே ஒரு கொலைகாரனாக தான் இருந்தான். அந்த இரத்தப்படிக்கு சொந்தக்காரனாக தான் இருந்தான். அது மாத்திரமில்லாமல் இது போதாது என்று சொல்லி 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் பிரதான ஆசிரியர் இடத்துல கட்டளை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்கு மற்றும் சுற்றில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களையும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி செல்லக்கூடிய எல்லாரையும் அடித்து பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு வர வேண்டியதற்கு எனக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கட்டளை பெற்று அதிகாரத்தை பெற்று செல்லக்கூடிய ஒரு வெறி பிடித்த ஒரு மனிதனாய், மத வெறி பிடித்தவனாய் அவன் காணப்படுகிறான். அப்போது முதல் மனிதன் கமாலியேல் உலக ஞானத்திற்கு அடையாளமாக இருக்கிறான். 2வது மனிதன் பிலாத்து, அவன் உலகத்தின் அதிபதியும் உலகத்தின் அந்தஸ்துகளுக்கும் பதவிக்கும் பெருமைக்கும் அவன் அடையாளமாக இருக்கிறான். 3வது உள்ளவன் அவன் மதத்திற்கு அடையாளம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மதத்திற்குள்ளாய் அல்ல, நம் தேவனுக்குள்ளாய் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். மதத்திற்குள்ளாய் நாம் கொண்டு வரப்படவில்லை. முதல் மனிதனை பார்க்கும்போது அவன் ஞானத்திற்கு சிறைப்பட்டவனாக இருந்தான். அந்த ஞானத்தில் அவனுக்கு அறிவில் அவன் நிலைப்பாடு கொண்டிருந்த ஒரு சிறைப்பட்ட மனிதனாக இருந்தான். தேவனை குறித்த அறிவு அவனுடைய வாழ்வில் வரவில்லை. அவனுடைய சிந்தனையே அவனை வீணராய் மாற்றினது. 2வது காரியம் பார்க்கும்போது பிலாத்து அவனுக்கு இருந்த ஆஸ்திகளிலும் அந்தஸ்துகளிலும் பெருமைகளிலும் புகழ்ச்சிகளிலும் சிறைப்பட்டவனாக இருந்தான். அவன் நினைச்சிருந்தான் இயேசு கிறிஸ்துவை தான் சிறைப்படுத்தி வச்சிருக்கான். உண்மையாகவே அவன்தான் சிறைப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். நீங்களும் நானும் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் சிறைப்பட்டு இருக்கிறோம், எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, தேவனுக்கென்று நிலைப்பாடு எடுப்பதற்கு, தேவனுக்கென்று வைராகியமாய் நிற்பதற்கு, தேவனுக்கென்று சத்தியத்தில் தைரியமாய் நிற்பதற்கு நாம் தவறி போகிறோம் என்றால் நாம் வேறு எங்கேயோ நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அடிமைதனத்தை இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்வில்
முறித்து விடுதலையாக்குவாராக. அப்போ பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். 2 மனிதர்கள், இந்த 3வது மனிதனும் சத்தியம் இல்லாதவனாக இருந்தான். பவுல், சவுல் என்று சொல்லக்கூடிய இந்த பவுலாய் மாறப்பட வேண்டிய இவன், அவன் மிகப்பெரிய மத வைராகியமுடையவன், மத பற்றுடையவனாய், ஒரு வெறி உள்ளவனாய் காணப்பட்டான். அதனால தான் எல்லா சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அடிச்சு, ஐயா இன்றைக்கு நீங்களும் நானும் மதத்திற்குள்ளே கொண்டு வரப்படல. மதத்திற்காக வைராக்கியம் பாராட்டல்ல, மதத்தின் சடங்காச்சாரங்களை செய்வதனாலே அல்லது மதத்தின் காரியங்கள், நான் தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் வாரம் தவறாது நான் என்ன ஆலயத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்குறேன், ஊழியத்தில் பங்கு கொடுக்குறேன், பங்கு பெறுகிறேன், நான் ஊழியத்திற்கு உதவி செய்கிறேன், என் கடமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மார்த்தட்டி கொண்டிருப்போமானால் நாம் மத ரீதியான வெறி பிடித்தவர்களை தவிர நாம் யார் இல்லைங்க. மார்க்க ரீதியான அல்லது மனம் திரும்பிய மக்கள் என்று சொல்லப்படுவதற்கு அருகதையற்றவர்களாக இருப்போம். இங்க மத வெறி பிடித்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கணும். ஆனால் பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா, மிராக்கிள். அவ்வளவு பெரிய ஞானியை தேவன் சந்திக்கவில்லை. இப்படிப்பட்ட உலகத்தின் அதிபதியாய் உலகத்தில் காணப்படுகிற பெரிய உயர்வான பதவிகளில் காணப்பட்ட அந்த மனிதனை தேவன் சந்திக்கல. இந்த மதவெறி பிடித்த இந்த மனிதனை தேவன் அவனை சந்தித்தார். அதற்கு அவனாடி எதனா ஒரு தகுதி இருந்திருக்குமானா எதுவுமே இல்லை. அதனால தான் முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை இங்கே நான் விளக்க நான் விருப்பப்படுகிறேன். பக்தி உள்ளவனை, ஏன்னா நான் பக்தியாக இருக்கிறேங்க, நான் தொடர்ந்து ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன், இதனால கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. நம்முடைய சுய பக்தியினாலே தேவனிடத்தில் கிட்டி சேருவது கூடாத காரியம். அப்படி பார்த்தா எல்லா பரிசேயர்களும், எல்லா வேதப்பார்களும், எல்லா ஆசாரிகளும் தான் என்ன செஞ்சிருக்கணும், தேவனுக்கு கிட்டி சேர்ந்திருக்கணும். அவர்களைப் போல பக்தி உள்ளவர்கள், வெளிப்படையான பக்தியின் காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. தேவன் அவர்களை நிராகரித்தார், அவருடைய பக்தியை நிராகரித்தார், அவருடைய சடங்காச்சர்களை நிராகரித்தார். அவர்கள் அதிலே சிறைப்பட்டு கொண்டிருந்து அநேக மக்களையும் சிறைப்பிடித்து கொண்டிருப்பதை அவர் நிராகரித்து தள்ளினார். என்னங்க பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டான்னு சொல்லுதே. தாவீது என்ன புரிஞ்சுட்டு பேசுறாருன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எரேமியா 1:8 பார்க்கிறோம். எரேமியா பார்த்து சொல்றாரு, உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை தெரிந்தேன், உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்ம தெரிந்து கொண்ட தேவன். புரியுதுங்களா? வேதவசனத்தில் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் அல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்களை தேவன் அவருடைய பக்தியின் வழியில, பக்தியின் மார்க்கத்தில் கொண்டு வருகிறார். இந்த அடிப்படை உண்மையை, சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். தேவன் தான் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ள பக்தியின் வாழ்க்கையை, பக்தியில் வளரக்கூடிய வழியை, அந்த தருணங்களை, அந்த வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரே தவிர, ஒருவன் பக்தி உள்ளவனாய் இருப்பதினால தேவன் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்வோமானால் நாம் தவறான புரிந்து கொள்ளுதல் உடையவர்களாக தான் இருப்போம், தவறான நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம். ஆக இந்த மனுஷனுடைய பக்தியையும் அவனுடைய வெறியையும் தேவன் எதிர்த்து நின்றார். அவன் தமஸ்கு போகும்போது தேவன் பெரும் வெளிச்சத்தை கொண்டு அவனை சந்தித்து, அவன் கீழே விழுந்து சரணாகதி அடைந்து, ஆண்டவரே யார், இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொண்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அறிவித்த உடனே அவன் மாம்சத்தோடு இரத்தத்தோடு எந்த ஒரு சிந்தனைகள் சிந்திக்காமல் உடனே தேவனுக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலும் முற்றிலும் சரணாகதியாய் அவன் அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். ஆக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தன்னை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்திருப்பார்கள். மாம்சத்தின்படியோ தங்களுடைய சித்தத்தின்படியோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டார்கள். தேவனுடைய அனாதி தீர்மானத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பாத்திரமாய் செல்வார்கள். அவர் வாழ்க்கையில் அநேக இன்னல்கள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், காவல்கள், அடிகள், நிர்வாணங்கள், பசி, இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களும் உண்டானாலும் ஒருபோதும் தேவனுடைய அன்பை விட்டு அவர்கள் விலக மாட்டார்கள். இதுதான் பக்தி. உலகத்தினாலோ உலகத்தின் காரியங்களினாலோ தங்களை கரைபடித்துக் கொள்ள மாட்டார்கள். வேத வசனம் யாக்கோபு 1:27 அழகா சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் உபத்திரவப்படுகிற அவருடைய உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும்
இந்த உலகத்தால் தங்களை கரப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்கிறதுமே தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ சவுலுடைய மனமாற்றத்துக்கு முன்பதாக அவன் உலக ரீதியாக சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கையை மத வெறி பிடித்தவனாக தான் இருந்தானே தவிர அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை, அவனுடைய படிப்பு, அவனுடைய சிந்தனை, இது எல்லாமே ஒரு அறியாமை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். முதல் மனிதன் கமாலியல், நம்ம சிந்திச்சோம், அவர் ஞானத்திற்கு, உலக ஞானத்திற்கு அடையாளமாக இருந்தான். உலக ஞானம் கூட இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுது, உலக ஞானம். ரெண்டாவது ஒரு மனிதன், அவன் உலகத்திற்கும் உலகத்தின் பதவிகளுக்கும் பெருமைகளுக்கும் அடையாளமாக இருக்கிறான், உலகத்தின் ஆஸ்திகளுக்கு அடையாளமாக இருக்கிறான். மூன்றாவது மனிதனாய் மனம் திரும்பாத நிலையில காணப்பட்ட இந்த சவுல், அவன் எதற்கு தெரியுமா அடையாளமாக இருக்கிறான்? அவன் அறியாமைக்கு, மதத்திற்கும் அறியாமைக்கும் அடையாளமாக இருக்கிறான். மதம் அறியாமையை கொண்டிருக்கிறது, மதம் அறியாமையை வெளிப்படுத்தும். வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 4:4, இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் வெளிச்சத்தை அவர்கள் காணக்கூடாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் அவன் குருடாக்கி போட்டான். அதுபோல தான் இந்த 3 பேருடைய வாழ்விலுமே இந்த மனக்குருடை பார்க்கலாங்க. ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்றதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் தெரிந்து கொள்ள. இன்னும் ஒரு மனிதனை குறித்தும் நம்ம சிந்திச்சிடலாமே. இன்னொரு மனிதன் யாருங்க? பேலிக்ஸ். இந்த மனிதனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சந்தோஷம் உள்ளவர். உண்மையாகவே அவனுடைய பெயருக்கு ஏற்ற உணவாகவே அவன் எப்பொழுதுமே பொழுதுபோக்குவதிலும் சந்தோஷமாக வாழ்வதிலும் இன்பங்களிலும் இச்சைகளிலும் அதிகமாக நாட்டமுடைய ஒரு மனிதனாக இருந்தான். அப்போ ஒரு யூத பெண்மணியை என்ன செஞ்சிருந்தான்? துருசில்லால் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெண் அவன் திருமணம் செய்து கொண்டவனாக இருந்திருந்தான், ஒரு யூத ஸ்திரியை. அப்போது ஒரு நாள் நினச்சினான், பவுலை கூப்பிட்டு சொல்கிறான். பவுலை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவரை குறித்த மார்க்கத்தின் படியையும் அறிந்து கொள்ளலாம், பேசலாம், கேட்கலாம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அவன் பேச சொல்கிறான். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வசனம் வரையும் எனக்கு அந்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது பவுல் பாவத்தை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் போதிக்கும் போது அவன் பயமடைந்து, போதும் இதோடு நிறுத்துக்கு சுவாமி, இனிமேட்டு பேசாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு முறை என்னாச்சு, எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கூப்பிட்றேன், அப்போ என்னாச்சு, நீ பேசு. அநேக நேரத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்திற்கு விலகி போகக்கூடிய ஒரு மனிதன். இந்த மனுஷன் யாருக்குங்க அடையாளமாக இருக்கிறான்னு சொன்னா, ஆதாயம். ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா அந்த இடத்துல யார் இருப்பாங்க? இந்த பேலிக்ஸ் போன்ற மனிதர்கள் இருப்பாங்க. ஆண்டவரால் ஒரு அற்புதம் கிடைக்கணுமா? ஆலயத்தில் இருப்பாங்க. ஆண்டவரால் தங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணுமா? ஆலயத்தில் இருப்பாங்க. சில இடத்துல சுவிசேஷங்களை அறிவிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சந்தித்துருக்கோம். ஒரு ஆதாயத்தை பெறுவதற்காக கிறிஸ்துவ அண்டையில் வருவாங்க. அந்த ஆதாயம் நிறுத்தப்படும் அப்படின்னா அந்த ஆதாயத்தையும் விடுவாங்க, நம்மையும் என்ன செய்வாங்க? நிராகரிப்பாங்க. அப்போது அவர்களெல்லாம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா, இந்த பேலிக்ஸ்க்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இந்த பேலிக்ஸ் அவங்களுக்கு ஒரு நிழலாட்டமாக, ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஆதாயத்திற்காக, தேவனுடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை பட்சபாதத்தோடு நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடாது. தேவன் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பையும் தேவன் நமக்கு ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பேலிக்ஸ் என்பவன் ஒரு தேசாதிபதி. இவனுக்கும் சட்டம் தெரியும், சவுலுக்கும் சட்டம் தெரியும், தேசாதிபதியாக இருந்த அந்த பொந்திய பிலாத்துக்கும் சட்டம் தெரியும். அது மட்டுமா, அங்கே காணப்பட்ட நியாய சாஸ்திரிக்கும் சட்டம் தெரியும். ஆக சட்டம் பேசுகிற அனைவருமே தேவனுடைய சந்ததியில் காணப்படுவார்கள் என்பது நியாயமில்லை. ஆக சட்டம் பேசுறதை விட்டுட்டு தேவனுடைய சன்னதியில் காணப்படுவதற்கு ஏற்ற அர்ப்பணிப்புள்ளவர்களாய், சரணாகதி அடையவர்களாய் நாம் வேண்டும். சட்டம் பேசிட்டு இருப்பது காட்டிலும் அவர் சமூகத்தில் சன்னதியில் சரணாகதி அடைவது தான் சிறந்த ஒரு பக்தியின் வெளிப்பாடு. இன்னைக்கு நிறைய சட்டங்களை பேசும்,
இதுதான், இது செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், இதை இவர் இப்படி பண்ணிட்டார், அதை அவர் பண்ணிட்டார், இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இது ஏற்றுக்கொள்ள முடியும், இப்படி 1000 காரியங்களை சொன்னான். ஒருவேளை தவறு என்பதை தவறு என்று சுட்டி காட்டுவதில் அல்லது நியாயம் என்பதை நியாயம் என்று சொல்லி உறுதியாக நிற்பதில் ஒரு தவறும் கிடையாதுங்க. ஆனால் அதை மத ரீதியாகவோ அது ஒரு ஆதாயத்திற்காகவோ அல்லது அது ஒரு பெருமைக்காகவோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாம் பதவியை காத்துக்கொள்வதற்காகவோ அல்லது இந்த உலகத்தில் எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஞானியாக நான் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ நாம் அவைகளை செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்திற்குரியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எப்படி இருக்கோம்? இந்த 4 பேருக்கும் நான் இவர்களை சிந்திக்கும்போது 3 அதாவது இவர்களுக்கு ஒரு 3 விதமான, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 3 விதமான பெயரை நான் சொல்ல போகிறேன். என் மனசில் நான் சிந்தித்த ஒரு காரியம், அதை நான் உங்களுக்கு நான் சொல்லி இந்த வசனத்தோடு நான் நிறைவு செய்ய நான் விருப்பப்படுகிறேன். ஒன்று கமாலியேல். கமாலியேல்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவன் ஞானத்திற்கு அடையாளம். அவன் குரங்கு மாதிரி அங்கேயும் நிலையற்ற இருமனம் உள்ளவன் தன் வழியை நிலையற்றவன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு சரியான ஒரு முடிவு தெரியல, சத்தி என்னன்னு தெரியல, அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அலைக்கழிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராய் இந்த கமாலியேல் இருந்தார். இவருடைய குணலட்சணத்தின்படி இவர் இருமனம் உள்ளவர். அவ்வளோதான். இவர் ஞானி, குரங்கு மாதிரி. 3வது அவர் ஒரு இருமனம் உள்ள ஒரு மனிதன். 2வது பிலாத்துவை பார்க்கும்போது அவன் உலகத்திற்கு அடையாளங்க. உலகம் பதவி பொருள் அதில் இருக்கிற எல்லாம் மேன்மைக்கு அடையாளம். 2வது இவன் நரி மாதிரி ரொம்ப நயவஞ்சகமான ஆள். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பான். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவோடு கூட இவனுக்கும் பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு முறை இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட பார்க்கும்போது ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, ஒன்றாக இணைந்து கொண்டு அப்போஸ்தலர்கள் விசாரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக பிரியமானவர்களே, இவன் நரி போன்றவன், வஞ்சகமானவன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து அவன் ஒரு வஞ்சகன், அவன் ஏமாற்றக்கூடியவன். நமக்கு முன்னாடி போகிற எல்லா நற்காரியங்களும் எதுக்கு தான்? ஏமாற்றுவதற்காகத்தான். அவன் மற்றவர்களை ஏமாற்றி தன்னுடைய பிழைப்பை ஓட்ட வேண்டும். அதுதான் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேற, அவன் உள்ளான மனுஷன் வேற என்பது தான் இந்த பிலாத்துவோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். 3வது சவுல். அவன் மதத்திற்கு அடையாளமானவன். அதே போல் அவன் ஒரு வேட்டை நாய், வேட்டை ஆடுறவன். சின்னவங்க பெரியவங்க நல்லவங்க அதெல்லாம் பார்ப்பது கிடையாது, எல்லாரையும் வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதன். அவன் சொன்னால் ஒரு வெறி பிடிச்சவன், ரொம்ப மத வெறி பிடிச்ச ஒரு வெறியை கடிச்சு குதறக்கூடியவன். அப்படிப்பட்டவனாக தான் இந்த சவுலை நாம் மனம் திரும்புவதற்கு முன்பதாக அவனோட வாழ்க்கை வெளிப்படுத்துவதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 4வது பேலிக்ஸ். இவர் ஒரு அதிபதி தான். ஆனால் இவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. அது எதுக்காகனா ஆதாயத்துக்காக. அப்போது இவன் யாருக்கு அடையாளம்? ஆதாயம். இவன் சொல்ல இந்த உலகத்தில் ஆதாயத்திற்காக வாழ்கிறாங்க தெரியுமா? நம்பிக்கை துரோகின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். உதாரணத்துக்கு சவுலை இவன் விடுதலை ஆக்கலைங்க. அவனாண்ட எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் விடுதலை ஆக்க மனசு இல்லாமல் அவங்ககிட்ட எதனா கிடைக்கும்னு பார்த்தான். இவன் எதுவுமே லஞ்சம் கொடுப்பான்னு பார்த்தான் சவுல். ஆனால் சவுல் லஞ்சம் கொடுக்கல இந்த பேலிக்ஸுக்கு. அதனால் அவனை அப்படியே காவல்லே வச்சு போட்டு நினச்சிட்டான். காவலிலே அவனை வச்சுட்டு அவன் போயிட்டான். அவன் பதவி முடிச்சு போய் வேறொருத்தன் வந்துட்டு அவனை இன்னமும் காவல் கிடங்களில் வைத்து அவனை துன்புறுத்தினதை நம்ம பார்க்கலாம். ஆக இவன் ஆதாயத்திற்காக வாழ்கிறவன். 2வது இவனை எந்த மிருகத்துக்கு ஒப்பிடலான்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அவன் பூனையை போன்றவன். எப்படிங்க இவனை பூனையோடு ஒப்பிடுறதுன்னா, நீங்கள் அநேக மிருக ஜீவனுங்களை பெட்டாக நம்ம வளர்க்குறது உண்டு. நாயை வளர்க்குறோம், பூனையுமே வளர்க்குறோம். இந்த பூனையை மட்டும் நம்ம வளர்ப்போம். இந்த பூனையை நல்லா அன்பாக இருக்கும், பால் அதுங்களுக்கு தேவையான உணவுகளை இறைச்சியெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம சுற்றி வரும், நம்ம கூடவே நிற்கும். ஆனால் ஒரு காரணம் என்னென்னா, அந்த பூனைக்கு ஒரு சின்ன வலியை நம்ம கொடுத்துட்டோம்னா போச்சுங்க, அது உடனே நம்மளை தாக்காமல் இருக்காது. உதாரணத்துக்கு அதனுடைய காதை பிடிச்சி அப்படி தூக்கி பாருங்களேன், அது நம்மளுக்கு கொஞ்சாது. இதே நாய்க்குட்டியை தூக்கலாம், இல்லை மற்ற விலங்குகளை தூக்கலாம், அது அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த
நாயை, இந்த பூனையை அப்படி செய்ய முடியாது. எந்த பூனையை நீங்கள் தூக்கி பாருங்களேன், உடனே உங்களை ஒரு தாக்க தான் அது என்ன செய்யும், முயற்சி செய்யும். அப்போது ஆதாயம், தனக்கு ஒன்று ஆபத்து வந்தால் அது நம்ம என்ன வேணாலும் செய்வதற்கு அது தயங்காது. அப்போது பேலிக்ஸ் அப்படித்தான், ஆதாயத்திற்கு உரியவன். அப்போது 4 விலங்குகளை பார்த்தோம், 4 உயர்வான இடங்களை பார்த்தோம். ஞானம், உலகம், மதம், ஆதாயம், அதெல்லாம் திறமையாக பார்க்குறோம். அதே போல் குரங்கு, நரி, வேட்டநாய், பூனை. அப்புறம் குண லட்சணத்தை பார்க்கும்போது இருமனம் உள்ளவன், வஞ்சகன், வெறியன், லஞ்ச பேர்வடி அல்லது பச்சுந்தி கூட சொல்லலாம். அப்பப்போ டைம் மாறிக்கிட்டே இருப்பான் இல்லையா, பச்சுந்தி, லஞ்ச பேர்வடி இவன். அது மாத்திரம் இல்லாமல் இவன் ஒரு கோழைங்க, சத்தியத்திற்கு எதிர்கொள்ள முடியாத கோழை. பேலிக்ஸ் சத்தியத்தை பார்த்தோன்னே ஐயோ பயந்து ஓடணும். அது வேதத்தில் சொல்லி ஒளியை பார்த்தோன்னே இருள் விலகி ஓடுவது போல, இருளில் உள்ள பூச்சி புடுகளெல்லாம் ஓடுவதை போல இவனும் நினச்சினான் சத்தியத்திற்கு முன்புதான் நிற்கக்கூடாத ஒரு மனிதனாக இருந்தான். இன்றைக்கி நீங்களும் நானும் சத்தியத்தின் வேதத்தை கையில் வச்சுருக்கிற நம்ம வாசிக்கிறோமான்றது ஒரு கேள்வி. வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரு, அல்லது தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது போதவர்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற கிறிஸ்தவ மூத்த மக்களுடைய ஆலோசனையின் மூலமாக நீங்கள் கண்டிக்கப்படும் போதோ அல்லது எச்சரிக்கப்படும் போதோ, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் சிக்ஷிக்கப்படும் போதோ, அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு தவறுகளை சுட்டி காட்டப்படும் போதோ அதை ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது அது உண்மையா பொய்யா என்பது ஆராய்ந்து சோதித்தறிந்து பார்த்து நலமானதை பிடிச்சுக்கிறோமா, இல்லை அந்த இடத்துல விட்டு விலகி ஓடுகிறோமா என்பதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமாக சிந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நம்ம மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு இந்த 4 மனிதருடைய வாழ்க்கையில் பார்த்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அப்படி ஏதேனும் காரியங்கள் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே நாம் என்ன செய்யணும், சீர்படுத்திக் கொள்ள, அல்லது நம்மை சீர்படுத்தி தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுக்க இந்த நாளை நாம் என்ன செய்வோம், நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். திரும்ப அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆக நாம் பக்தி உள்ள ஒரு வழியில், அவரோடு கூட உறவில், அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதில் நாம் இருப்பதற்காக தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு இந்த மற்ற ஞானம், உலகம், மதம், ஆதாயம் இவைகளை களைந்து மனம் திரும்புகிற அந்த மனிதனைப் போல தேவனுடைய பாதமே சரணாகதி, தேவனுடைய சித்தமே என் சித்தம், அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நான் அவரோடு எப்போதும் நிலைத்திருந்து அவருக்காகவே நான் மரித்து இந்த உலகத்தில் அவரை நான் தரித்து அவரை உயர்த்தி வாழ்வை நான் முடிப்பேன் என்று அந்த வைராகியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? அப்படிப்பட்ட வைராகியத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம அர்ப்பணிப்போமா? அந்த அர்ப்பணிப்பில் கர்த்தர் உங்களை இன்றைக்கு எடுக்கிற அந்த அர்ப்பணிப்பில் உறுதியில் தேவன் தொடர்ந்து உங்களை நிலைநிறுத்தி வழிநடத்தி உங்களை பாதுகாத்து செம்மையாய் வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு பாடலை என்னோடு கூட இணைந்து நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊனப்படு பாவி தேவ கோபம் வருமேவி, இப்போ ஊனப்படு பாவி தேவ கோபம் வருமேவி, ஊனப்படு பாவி கணப்பொழுதில் காயம் மறைந்து காலமிருக்கையில் சீலமாதாகனி ஊனப்படு பாவி தேவ கோபம் வருமேவி, ஊனப்படு பாவி தேவ கோபம் வருமேவி. கர்த்தனை நீ மறந்தாய்
கேட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தம மீட்பனா கத்தி அழைக்கிறா, குணப்படு பாவி, தேவ கோபம் வருமே, குணப்படு பாவி, தேவ கோபம் வருமே. துக்கமடையாயோ பாவி, துயரமாகாயோ, மிக்க புலம்பாயோ, மனம் மேலிந்துருகாயோ, மிக்க புலம்பாயோ, இக்கண பாவ கசப்பை உணரா,